சங்கீதம் 5வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஆமென். நாம ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரே, தகப்பனே, இந்த கால்வெளியிலும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த நல்ல ஆவியானவர், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிப்பட்டு உடைய வார்த்தை கொண்டு பேசி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா காரியங்களை அறிந்திருக்கிற தேவன், அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை நடத்துகிற தேவன். ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய வார்த்தைகளை பொறுப்பெடுத்து பேசி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அப்போ தேவன் இங்கே சொல்லுகிற ஒரு சங்கீதக்காரனை கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். நீதிமானை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். மனுஷனை உண்டாக்கி ஆண்டவர் மனுஷனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். மனுஷனை உண்டாக்கி அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்த ஒரு நல்ல தகப்பன். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன், ஆமென், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எல்லா நீதிமான ஈசாக்க 100 மடங்கா என்ன செய்தார்? ஆசீர்வதித்து தேவன் உயர்த்தினார். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்த ஒரு காரணமும் நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. ஆமென். கலாத்தியர் 3:13 நமக்கு சொல்லுகிறது, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். அதற்கு முந்தில இதுல வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு உண்டாகும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்து இயேசுவினாலே நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுகிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனை நம்பியோ அல்லது யாரை நம்பியோ நாம இல்லை. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? கர்த்தர் மேல இருக்கிறது. அவர் தான் நம்மை போஷிக்கிறார். அவர் தான் நம்மை உடுத்துவிக்கிறார். அவர் தான் நம்ம எல்லாவற்றையும் பொறுப்பில் எடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமென். அதனால எந்த ஒரு மனுஷனையோ எதையோ நம்பி நாம இல்லை. கர்த்தர் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்முடைய சாபத்தை அகற்றினதுனால நாம இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாட்களும் நம்ம நினைச்சு பார்த்தா எவ்வளவோ நம்மளை தூக்கி என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒன்றிலும் நம்மை குறைவு வைக்காமல் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக்கி நமக்கு தந்த ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:26 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர், ஆமென், 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திலே அவரை அனுப்பினார் என்றார். பாருங்க, அவர் உங்க எல்லாரிலும் உங்களை பொல்லாங்கிலிருந்து விலக்கி, எல்லா பொல்லாங்கிலிருந்தும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறார்? இயேசு விலக்கினார். சாபங்களிலிருந்து, பொல்லாங்கிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து அவர் விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்ம என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மரித்தோர் விட்டு என்ன செய்தார்? எழுப்பி. அவர் மரித்தது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, அவர் உயிரோடு எழுந்தது நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக. அப்போ தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்கு தந்தது தேவ பிள்ளைகள் நன்றாய் இருப்பதற்காக. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்து விளங்க முடியும். அதனாலதான் லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 50ஆம் வசனத்துல தன்னுடைய 2 கரங்களை உயர்த்தி என்ன செய்தான்?
அவர்களை உயிர்த்தெழுந்த இயேசு பரத்துக்கு ஏறி போவதற்கு முன்பாக தம்முடைய 2 கைகளை உயர்த்தி அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நம்பணும். அவரை எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யணும்? நம்பிக்கையா வைக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நடத்த வல்லவர். ஆமென். ஆமே. சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்ன பெருசு போல தெரியலாம். ஆனா தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் இன்னைக்கு இல்ல, அவருக்கு ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கும் போதே அவனுக்குள்ள எல்லாவற்றையும் ஏற்படுத்தி விடுகிறார். அவனுடைய திட்டம், பிளான் எல்லாம், அவன் வாழ்க்கை, அவன் சந்ததி எல்லாவற்றுக்குள்ள காரியங்களை ஆண்டவர் அமைத்து விடுகிறார். அதுல அவர் மாற்றம் இல்லாதவர், மாறாத ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மை அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர். அவர் நம்முடைய மதில்கள் எல்லாம் அவருடைய கரங்களிலே, அதாவது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சந்ததிகள் 1000 தலைமுறைக்கும் அவர் பார்க்கிற ஒரு கர்த்தர். அதனால அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற, நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாய் அவர் நீதிமானை ஆசீர்வதித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவன் என்ன செய்கிறார்? சூழ்ந்து கொள்ளுகிறார். அவருடைய காருண்யம், அவருடைய தயை, அவருடைய நல்ல தயை. ஆமென். அல்லேலூயா. அது நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது நம்ம என்ன செஞ்சிருக்கிறது? ஒவ்வொரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவருடைய காருண்யம் என்ன செய்கிறது? அவருடைய தயை, அவருடைய ஃபேவர், அவருடைய அல்லது சொல்ல அவருடைய கண்கள், அவருடைய அன்பு, அல்லது என்ன எப்படியும் சொல்லலாம். அல்லேலூயா. அவர் நம்மை சூழ்ந்து இருக்கிறார். அவர் நம்மை சூழ்ந்து, அந்த காருண்யம், அந்த தயை, அந்த லவ்விங் கைண்ட்னஸ் நம்ம என்ன செய்கிறது? சூழ்ந்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. சங்கீதம் 32 சங்கீதம் 7 வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை ரட்சணிய பாடல்கள் அவனை சூழ்ந்திருக்கிறது. எதை சூழ்ந்திருக்கிறது? ரட்சணிய பாடல்கள் ஒரு தேவ பிள்ளைய அவனை சூழ்ந்து, அவன் வாயில எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற ரட்சணிய பாட்டு இருந்துட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ரட்சணிய சூழ்ந்து இருக்கிறது என்று அதுல 10 வசனத்துல நான் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவனை கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆமென். அப்ப பாருங்க எவ்வளவு நல்ல தேவன். ரட்சணிய பாடல்கள் நம்ம என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். அது நம்முடைய டென்ஷன், நம்முடைய மன அழுத்தம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும் பாட்டு. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு முன்ன நல்ல பாடி ஆராதிக்கிற, தனியா எங்கேயாவது நடந்து பாடி துதிச்சு ரூம்கள்ல அவரை பண்ணும்போது எல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடும்? பறந்து போயிடும். ஆமென். ரட்சணிய பாடல் அவனை நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆமென். 2வது எது நம்மை சூழ்ந்திருக்கிறது? தேவ கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா. 3வது பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள் நம்மளை சூழ்ந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 14:20 ஆமென். பவுல் அப்போஸ்தலன் அடிபட்டு கிடக்கும் போது அவனை சூழ்ந்து யாருன்னா, அவ தேவ பிள்ளைகள் அவனை சூழ்ந்து நின்னாங்க. அல்ல, சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில். ஆமென். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில். அப்ப நம்மளை சுற்றிலும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவானும் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிசுத்தவானும் என்ன செய்யறான்? அவன் மறக்காம ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அதை மறந்து விடவே கூட. இன்னைக்கும் அதான் சபை. ஒரு தேவ பிள்ளைக்கு எது நடந்தாலும் எது இருந்தாலும் அவனை யார் சூழ்ந்திருக்கிறா? தேவ பிள்ளைகள் சூழ்ந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எதெல்லாம் ஒரு மனிதனை தேவ பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும்? 4. ஒண்ணு காருண்யம், ரட்சணிய பாடல்கள் அவனை சூழ்ந்திருக்கும், கிருபை அவனை சூழ்ந்திருக்கும், தேவ பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள் அவனை என்ன செய்வாங்க? சூழ்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, காருண்யம் அவனை என்ன செய்யும்?
ஆமென் சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஆமென் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டுமல்ல, தேவன் நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய காருண்யம் என்ன செய்கிறது? நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை பாதுகாக்கிறது. ஆமென். அதனால்தான் யாபேஸ் 1 4:10 யாபேஸ் செபிக்கும் போது 2ஐயும் சேர்த்து வைத்து ஜெபிக்கிறார். தேவரீர் என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என் மேலே இருந்து, அல்லேலூயா, என்ன செய்யணும்? உம்முடைய கரம் என் மேலே இருந்து தீங்கு என்ன செஞ்சிடக்கூடாது, துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அப்போ அந்த பாதுகாப்பை சேர்த்து ஜெபிக்கிறான். ஆமென். நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். என்னுடைய எல்லை, என்னுடைய டெரிட்டரி எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? குடும்பம் எல்லைகள், பிள்ளைகளை நீர் கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் வளர்ந்து சந்ததிகளை, அது எல்லை. அது போல ஆசீர்வாதத்தின் எல்லை. அப்படியெல்லாம் அந்த டெரிட்டரி, நம்முடைய ஊழியத்தின் எல்கை, இப்படியெல்லாம் அந்த எல்லைகளை என்ன செய்யணும்? விசாலமாக்கி. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல நம்ம இப்ப இருக்கோம் இல்லதானே? நம்முடைய எல்லைகள்லாம் எவ்வளவோ பெருசாக்கி அப்படித்தானே ஆசீர்வச்சிருக்கிறார். பிள்ளைகளை தந்து அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி நம்மளை எல்லா விதத்திலும் விருத்தி அடைய பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் போல நம்மை தீங்குக்கெல்லாம் தப்பி வைத்து, நம்மை எதுக்கெல்லாம் தப்பினார்? தீமைக்கு, தீங்குக்கு எல்லாம். ஒன்று தீமையும் நம்மை அணுகாதபடி, துக்கப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை எல்லாம் காத்து வந்தார். கரங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? அதுதான் காருண்யம் என்ற கேடகத்தினாலே என்னை என்ன செய்தீர்? சூழ்ந்து கொள்ளி. அப்போ இந்த காருண்யம் என்னெல்லாம் செய்யும் பாருங்க. எரேமியா 31:3 நான் வாசிக்கிறோம். பூர்வ காலம் முதல் அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை என்ன செய்தேன்? இழுத்து கொண்டேன். காருண்யம் நம்மளை என்ன செய்கிறது? கர்த்தரண்டையில இழுத்து கொள்ளுகிறார். ஆமென். காருண்யம் என்னது? தேவன் அண்டையில கிட்டி சேர பண்ணுகிறார். தேவனோடு இருக்கும்படியாய் செய்கிறார். தேவனோடு ஒன்றாகும்படியாய் செய்கிறார். எப்பொழுதும் அவரை பிரிந்து விடாதபடிக்கு நம்மை அது கிட்டி சேர்க்க வைக்கிறதா ஆண்டவர் சொல்றார். ஆமென். உன்னை அநாதி சிநேகிதத்தினாலும், எட்டர்னல் லவ். அநாதி சிநேகிதம்னா என்னது? நித்திய அன்பு. நித்திய அன்புதான் அந்த வேர்டு அப்படி போட்டிருக்க, அநாதி சிநேகிதம். ஆமென். ஆமென். உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன்? சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை என்ன செய்து கொண்டேன்? இழுத்து கொண்டேன். அந்த காருண்யமே உன்னை ரட்சிக்க வைத்தது. காருண்யமே என்னை உன் அருகில, என்ன அருகில உன்னை என்ன செய்தது? ஈர்த்து கொண்டது அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஈர்த்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 35:35 நாம் வாசிக்கிறோம். ஆமென். காருண்யம் என்னை என்னதாய் மாற்றுகிறது? பெரியவனாக்கும். ஆமென். இந்த காருண்யம் ஒரு மனிதனை என்ன ஆக்குகிறது? காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். அல்லேலூயா. காருண்யம் நம்ம எதாய் மாற்றும்? பெரியவனாய். இந்த தயை, எஸ்தர் அந்த தயை தான் அந்த ராஜாத்தி பட்டத்தை கொடுத்தது. அல்லேலூயா. எது கொடுத்தது? எஸ்தருக்கோ கர்த்தருடைய தயை இருந்தது. எஸ்தருக்கோ என்ன இருந்துச்சு? the favor. அதுதான் அந்த காருண்யம் அவளுக்கு இருந்தது. அவள் குயினா என்ன செய்தா? மாறிட்டா. பின்னாட்களில் எல்லாம் அந்த கோரேஸ் மன்னன் எல்லாம் படிக்கிறவங்களா, அதுக்கெல்லாம் ஆண்டவர் அவளை கொண்டு அஸ்திவாரம் போட்டு கொண்டு வந்தார். ஆமென். அது ஆமென். அந்த காருண்யம், அந்த காருண்யம் அந்த தேவ பிள்ளைகளை என்ன செய்கிறது? பெரியவனாக்கும். என்னதாக்கும்? எல்லா தலையை உயர்த்தும், பெரியவனாக மாற்றும் என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அவனை எதாய் மாற்றி வைத்திருக்கிறார்? அவனை பெரியவனாக்கி அவனை என்ன செய்கிறார்? அவனை கிட்ட இழுத்து அவனை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன். நீதிமொழியில் 3:33 நாம வாசிக்கிறோம். நீதிமொழி 3:33 நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. யாருடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார்? நீதிமானுடைய வீட்டை என்ன செய்கிறார்?
அப்ப பாருங்க, நீதிமானுடைய ஆசீர்வாதம் 1 2 அல்ல, அநேக ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்லுகிற. ஆமென். யார் நீதிமான்? யார்? என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாயில் அவனே நீதிமான். அல்லேலூயா. அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்ல. அப்ப இந்த நீதிமான ஆண்டவர் ஆசீர்வதிக்க, அவருடைய கற்பனை கை கொண்டு அந்த இதுபடி நடக்கிறவனே யாரு? அப்போ என் கட்டளையின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாயில் அவனே என்னதாயிருக்கிறார். அப்போ அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். நீதிமானுடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். நீதிமான் சிரசு மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். சங்கீதம் 92ல 12ஆம் வசனம் நினைக்கிறேன், அவன் கொம்பு அல்லது அவன் பனையை போல், நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமான் இதப்பா செழிப்பான், பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. ஆமா, இப்படி அவனுக்கு உள்ள நிறைய ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிற. சங்கீதம் 14:5 வாசிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 14:5 ஆமென். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு கூட இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததி அவங்க பிள்ளைகளோடு கூடவும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உடையவன். சங்கீதம் 112. ஆமென். நீதிமான் எப்படிப்பட்டவன்? நித்திய கீர்த்தி உடையவன். இப்படிப்பட்ட நீதிமானுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சேர்க்கிறார். இது 1 2 தான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்க. இப்படிப்பட்ட நீதிமானா அந்த பிழையாம்னு ஒருத்தர் இருந்தா பாருங்க, அவன் ஜெபம் பண்றான். எப்படி? நீதிமான் மரிக்கிறது போல நான் என்ன செய்யணும்? மரிப்பேனாக அப்படின்னா. ஏன்? அவன் நீதிமானுடைய மரணமே எப்படிப்பட்டது? ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. நீதிமானுடைய மரணமே எப்படிப்பட்டது? அவனை போல. ஏண்டா அவனுடைய முடிவு எப்படிப்பட்டது என்று அவருக்கு அந்த பிழையாமுக்கு தெரியும். இவ்வளவு ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? அவன் சிரசிலேயே வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவன் சிரசிலேயே நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஆனா ஆண்டவர் அவன் ஜெபத்தை என்ன செய்யல? கேட்கல. அல்லேலூயா. அவன் நீதிமான் மறைந்தது மாதிரியா மடிஞ்சான்? இல்லவே இல்லை. ஆண்டவரே அவன் அடிச்சு போட்டான். வில்லியம் பூத், நம்முடைய தென்னிந்தியாவில எல்லாம் வந்து ஊழியம் செய்த மிஷனரி வில்லியம், அவர் ஒரு கோட் பண்ணி சொல்லும் போது சொன்னார், இந்த ஊழியக்காரனுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது இந்த ஊழியக்காரெல்லாம் 1 நிமிஷமாவது நரகத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாரு. அவன் எவ்வளவு 8 நிமிஷம்? 1 நிமிஷமாவது எங்க போயிட்டு வந்துடணும். அப்பதான் அவன் எப்படி பிரசங்கம் பண்ணுவான், எப்படி ஆத்துவ பாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. யாரெல்லாம் 1 நிமிஷம் போயிட்டு வந்திருக்கிறியே? அல்லேலூயா. ஆமென். போகக்கூடாது. ஆமென். நமக்கு லூக்கா 16ஆம் அதிகாரத்துல நரகம் எப்படின்னு நமக்கு இயேசு என்ன செய்தார்? ஒரு பிக்சரா நமக்கு சொல்லிட்டார். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று ஒரு பிக்சராகவே சொல்லிட்டார். அங்க ஐஸ்வர்யவான் என்ன செய்தான்? அங்க நரகத்துல இருந்து ஒரு ஜெபம் எடுக்கிறான். எங்க இருந்து ஜெபம் பண்றான்? நரகத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து ஒரு ஜெபம் எடுக்கிறான். அது பாதாளம் தான் அது. ஆனா அக்னி கந்தகம் எரிகிற அது ஒரு வேற கேட்டகரி. ஆமென். இந்த பாதாளமே இப்படி இருக்குன்னா, பாதாளம் எல்லாம் இனி அந்த அக்னி கடலுக்கு ஒப்பு கொடுக்கும். பாதாளத்தில் உள்ளவங்க எல்லாரும் எங்க ஷிஃப்ட் ஆகி போயிருவாங்க? அக்னி கடலுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருவாங்க. அது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? பாதாளமும் மரணமும் தங்கள் உள்ளவர்களை ஒப்புவித்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆமென். அந்த வேதனை நடுவுல அவன் ஜெபிக்கிறான் ஆத்துவ பாரத்தோடு. அவன் எப்படி ஜெபிக்கிறான்? நான் தான் இங்க வந்துட்டேன், என்னுடைய 5 சகோதரர்கள் இன்னும் எங்க இருக்கிறாங்க? பூமியில இருக்கிறாங்க. என்னை போல பாவ வழியில வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு இந்த லாசரை அனுப்பி எப்படியாவது போய் சத்தியத்தை என்ன செய்வீங்க? அறிவிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சுறான் ஆபிரகாமை பார்த்து. ஆமென். தான் தான் வந்துட்டேன், அப்படி அந்த நரகத்துல போனது கூட நான் தான் வந்துட்டேன், என்னோட கூட எல்லாரும் வரட்டும் அப்படின்னு அவன் எண்ணவே இல்லை. இப்போ இந்த நரகத்தை குறித்து
தெரியாதவன் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேரு வாழ்ந்து வர்றான். ஆமென். அதனாலதான் அந்த தேவ மனுஷன் ஒரு நிமிஷமாவது இந்த மனுஷர்கள் எங்க போயிட்டு வரணும்னு சொன்னார், நரகத்துக்கு போயிட்டு வரணும். ஏன்னா அது வேதனையான, மனுஷன் போகக்கூடாத பயங்கர வேதனையான ஒரு இடம். ஆமென். அதனால அங்கிருந்து கூட அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே அந்த ஆபிரகாமே லாசருவே அனுப்பும் அப்படின்னு. ஆமென். அங்கிருந்து ஆபிரகாமுடைய சத்தம் வருகிறது. நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க உலகத்துல. என்ன இருக்கிறாங்க? மோசேயின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். ஊழியக்காரர்களுக்கு, பிரசங்கிக்கிற உபதேசிக்கிற ஊழியர்களுக்கு ஜனங்கள் செவி கொடுக்கட்டும், அது போதும் அப்படின்ட்டார். ஆமென். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை இன்னைக்கு எழுப்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. உபதேசிக்க தெரு தெருவாய் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற தாய்மார்கள், அல்லேலூயா, சகோதரர்கள். ஆமென். துப்பினாலும் காரினாலும் திட்டு வாங்கினாலும் தொடர்ந்து போய் தன்னுடைய அழுத்தத்தை அந்த மன பாரத்துல, அந்த ஆத்துவ பாரத்தோடு போய் டிராக்ஸ்களை கொடுத்து அல்லது பாடல்களை பாடி இன்னைக்கும் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எதுக்கு? அந்த ஆத்தும பாரம். நரகத்துல போனா இந்த ஆத்துமா என்ன அதுக்கு ஆகும்? அல்லேலூயா. அதனாலதான் ஒரு தினம் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டுதான் ஆண்டவரும் விரும்புகிறார். ஆமென். அதனால சுவிசேஷத்தை அறிவிக்க நாம வேண்டும். பாருங்க, நீதிமானா இருந்த ஒரு கொர்நேலியு என்கிற ஒரு நீதிமான் இருந்தார். எத்தனை பேர் தெரியும்? ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், அவன் நீதிமானும் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றருமாகிய கொர்நேலியு. ஆமென். முதல் 2 வசனத்துல வாசிக்கும். இன்னும் 4 குணத்தை அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். 100க்கு அதிபதியாய் கொர்நேலியு என்று பெயர் உடையவனாய் இருந்தான். அவன் 4 தேவ பக்தி உள்ளவன். 5 தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவன். 6 ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தவன். ஆமென். 7 எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தவன். 7 பாயிண்டுகளை அந்த நீதிமான் மேல வைத்திருக்கிறார். நன்றாக எப்பொழுதும் ஜெபிக்கிறார். அதனாலதான் சொன்னா ஜெபம் பண்ண எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க. அந்த நிருபத்துல எழுதினா ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்க. ஜெபிக்கிறவர் தேவனுக்கு பிரியமானவர், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆமென். நாமும் இந்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அபிஷேகம் ஜெபம் பண்ண நம்மளை வாஞ்சிக்கும். அபிஷேகம் என்ன செய்யும்? இந்த அபிஷேகம் என்னெல்லாம் செய்யும்? ஆமென். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் உன்னை ஜெபிக்க வைக்கும். அபிஷேகம் உன்னை ஜெபிக்க வைக்கும். அபிஷேகம் பரிசுத்தத்தை நாட வைக்கும். பரிசுத்தத்தை நாட வைக்கும். இப்படி அபிஷேகத்தை நன்மையை சொல்லிட்டே போலாம். அப்போ சபையிலும் அப்படிதான். யார் யார் உண்மையான வாஞ்சியோடு கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்ற தாகத்தோடு வர்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் பேசுவார். மற்றவங்களாம் வந்து கேட்டு அப்படி போயிடுவாங்க. வந்து கேட்டு போயிடுவாங்க. அவங்ககிட்ட ஒரு கிரியையும் என்ன செய்யாது, நடக்காது. அல்லேலூயா. ஆனா தாகத்தோடு ஒரு ஜெபத்தோடு இருதயம் திறந்தவளாக வந்து ஆண்டவரே என்னோடு பேசணும்னு சொன்னா அது எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் அவனுக்கு, அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசுவார். ஆமென். ஆண்டவர் அழைப்ப பாடல் மூலமா, சங்கீதம் மூலமா எப்படியோ அவனுக்கு வேண்டிய வார்த்தை அந்த நாளிலே வரும். ஆமென். நிறைய பேருக்கு தாகம் இல்லாதபடினால், அதனால்தான் வழியருகே போகிற அந்த விதைகளை குறித்து ஆண்டவர் மத்தேயு 13ல பேச ஆரம்பித்தார். ஆமென். ஒவ்வொரு டைப்பான இருதயத்தை குறித்து பேசினார். நல்ல நிலத்துல விழுந்த நிலமோ, அதாவது இருதயமோ, அது 30, 60, 100 என்ன செய்தது? பலன் கொடுத்து. நிறைய இருதயம் அப்படியே வந்து அப்படியே போயிடும். இந்த டோரை விட்டு வெளியே போற உடனே என்ன பேசினார்னு நமக்கு
தெரியாது, அப்படியே பாடுவோம். நாமும் தேவ வார்த்தைகளில் நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போது வியாழக்கிழமை நல்ல ஜெபம் பண்ணணும். வியாழக்கிழமை என்ன செய்யணும்? காலையில அதிகாலையில் வருவதற்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் செபித்து, ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு நான் போறேன், என்னை ஆசீர்வதிக்கணும். என்னை ஆலயத்துல என்ன செய்யணும்? ஏன்னா வேதம் சொல்லுது, என் ஜெப ஆலயத்துல கொண்டு வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. அங்கே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்தி அவளை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவன். அல்லேலூயா. அபிஷேகத்தாலே அவர்களை என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யத்தினாலே என்ன செய்கிறார்? காருண்யம் அவனை சூழ்ந்து கொள்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நல்ல இதுல என்ன செய்தியை நாம் அறிகிறோம்னா, நீதிமானுக்குள்ள ஒரு நல்ல ஒரு செய்தி இதுல இருக்கிறன்னா, அவன் தான் மட்டுமல்ல, பரலோகத்து வந்தேன், அவன் நீ எங்கடா உன் மனைவி உன் பிள்ளைங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டுறக்கூடாது. ஹலோ, எங்க என் பிள்ளைங்க? உன் பிள்ளை உனக்கு தந்த, நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகள். ஆண்டவர் அதான் கேட்பான். நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகள், அப்புறம் உனக்கு தந்த மனைவி, உனக்கு தந்த மனைவி. ஆமென். எங்க அப்படின்னு இல்ல, நான் எப்படியோ அக்கனிக்கு தப்பி வந்தேன், அங்க போய் நின்றக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் அன்ற அல்ல, ஆண்டவர் சொல்றார், நீ உன் பிள்ளைகளும் உன் மனைவி பிள்ளைகள் அவன் ரட்சிக்கப்படுகிற நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலை நம்ம கையில தந்திருக்கிறார். ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் உள்ள பெரிய பொறுப்பு ஒண்ணு இருக்கிறது. தங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்துல நிறுத்தணும். அல்லேலூயா. ஏதோ டாக்டருக்கு படிக்க வச்சேன், நல்ல ஒரு என்ஜினியர் ஆக்குனேன், நல்ல என் திராணி எல்லாம் கொடுத்து சம்பாதிச்சு நல்லா படிக்க வச்சுட்டேன், அது பெருசு அல்ல. அல்லேலூயா. அதெல்லாம் அந்த உலகத்தோடு போயிடும். ஆனா பேழைய நீ ஆயத்தப்படுத்தினியா? ஆமென். அவன் பரலோகம் வருவதற்குண்டிய எல்லா காரியத்தை உபதேசத்தையா ஒரு குடும்ப ஜெபத்துல அவனை வச்சு ஒரு சின்ன ஒரு பிரசங்கத்தை ஒரு ஆயத்தப்படுத்தி ஒரு 5 நிமிஷம் அவனுக்கு ஒரு பேச இருக்கியா? ஆமென். அப்படி ஒரு ஆயத்தத்தை நீ பண்ணதுக்கு நேரம் கிடைச்சதா? அவனை நரகத்துக்கு அனுப்பதுக்கா? நீ எல்லாம் படிக்க வச்சு உலகத்துல எல்லாம் அனுபவிச்சுட்டு அவன் நரகத்துல போய் என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அவனை எங்க கொண்டு போய் நிறுத்தணும்? தேவ சமூகத்தை நிறுத்ததுக்கு நீ பேழையா உருவாக்கணும். நீ எதை உருவாக்கணும்? பேழை. நீயும் உன் மனைவி உன் பிள்ளைகள் ஆமென் காப்பாற்றப்பட ஒரு பேழையை நீ என்ன செஞ்சிருக்கணும்? பொறுப்பு நமக்கு இருக்கு, வேலை நமக்கு இருக்கு. மத்தேயு 25 அனுசர ஒரு தாலந்தை தந்தவன் அதையும் கொண்டு போய் புதைச்சு வச்சுட்டு அவர் வரும்போது கொடுக்கிற, ஓ என்னை தந்ததே அப்படியே வச்சிருக்கிற, நீர் எடுத்துக்கொள்ளும் என்று இல்ல, அவர் சம்பாதிக்கல. அல்லேலூயா. சோம்பேறியும் அந்த ஒரு தாளந்துக்கு அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? சோம்பேறியும் பொல்லாததுமான ஊழியக்காரனே அப்படின்னு பெயர் வச்சார். என்ன பெயர் விட்டார்? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் பெயர் வச்சார். ஆமென், அல்லேலூயா. தானும் தன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார். அப்ப நீதிமானை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாரை ஆசீர்வதிக்கிறார்? அவனை காருண்யத்தினாலே என்ன செய்கிறார்? எல்லாரும் எழுந்திருப்போமா? அப்படிப்பட்ட நீதிமான் உடைய ஆசீர்வாதம் அவருடைய சிரசில கர்த்தர் வைத்தார். ஒரு விஷயம் கூட ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே, நீதிமானுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஒரு விஷய தேவனை துதிப்போம். நன்றி அப்பா, காருண்யத்தினாலே ஐயா, கர்த்தருடைய தயையினாலே ஆண்டவரே, லவ்விங் கைண்ட்னஸ் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கிருபையால் அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் எங்கள் நல்ல பிதாவே, இந்த கால்வெளிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த கால்வெளியில் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபைகளால் எங்களை சூழ்ந்திருக்கிற தயவுகளுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை எல்லா நிலைகளிலும் வழி நடத்தி நீர் தாங்கி நடத்தி ஆதரிக்கும்படிக்கு உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா கிருபையோடும் காவலோடும் உடைய பிள்ளை காத்து கொண்டு நடத்தும்.
குழந்தைகள், பெற்றோர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். தகப்பனே, எங்கள் பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய சன்னிதானத்தில் நிறுத்துகிற அப்பா நிறுத்தத்தக்கதாக நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். பலன் கூட யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.